குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. நியாய விலை கடைகள் மூலம் இலவச வேட்டி சேலையும் வழங்க நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையொட்டி 10ஆம் தேதியே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மேல்முறையீடு செய்த மேலும் 2 லட்சம் பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்ப்பு. தமிழ்நாடு அரசின் சி மற்றும் டி பிரிவின் பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. அதிகபட்சமாக 3000 ரூபாய் வரை மிக ஊதியம் மற்றும் மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க ஏற்பாடு. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒன்றிய அரசு இதுவரை செய்தது என்ன? திமுக அரசின் மக்கள் நல திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான மான நஷ்ட வழக்கில் எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. தனி நீதிபதி விலக்களித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. தமிழ்நாடு அரசின் நிதிச் சுமையை குறைக்க ஒன்றிய அரசு உதவவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிடமிருந்து வரி வருவாயாக 6 லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு பெற்றிருப்பதாகவும் விளக்கம். நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியை தொடர எதிர்ப்பு. காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டுக் கொண்டே அலுவல் பணியை தொடர்வதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலனை. நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தகவல். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூடுதல் நிதியை யாரிடம் கொடுத்தார் என்று சீமான் கேள்வி. மாநில அரசின் வரி வருவாயில்தான் ஒன்றிய அரசு இயங்குகிறது என்றும் விமர்சனம். அரபிக்கடலில் கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலை மீட்டது இந்திய கடற்படை. கப்பலில் இருந்த இந்திய மாலுமிகள் 15 பேர் உட்பட 21 பேரும் நலமுடன் இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் 31,200 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் சிங்கப்பூர் நிறுவனங்கள். நாளை மறுநாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. பதவியிலிருந்து நீக்க கோரிய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியானதே எனவும் நீதிபதிகள் உத்தரவு. கோவையில் அணிவகுத்த 100 ஆண்டு பழமையான விண்டேஜ் கார்கள். சுதந்திரத்திற்கு முன் பயன்படுத்திய கார்களை வியப்புடன் கண்டு ரசித்த மக்கள். தென்காசி அருகே குற்றாலத்தில் 2000 கிலோ அல்வா, 1000 கிலோ சிப்ஸ் உள்ளிட்டவை பறிமுதல். தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை. ஒசூர் அடுத்த ஜூஜுவாடி பகுதியில் மேலும் ஒரு அரசு பள்ளி கட்டித்தரப்படும் என்று எம்எல்ஏ உறுதி. அரசு பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி இலக்கை எட்டவும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் வேண்டுகோள். ஆடவர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. ஜூன் 9ஆம் தேதி நியூயார்க்கில் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. ஆர்கா ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த 2 மீது நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கு தொடர்ந்த MS தோனி. தொழில் தொடர்பான ஒப்பந்தத்தை மீறியதால் 15 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக புகார். பெங்களூரு விமான நிலையத்தில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக விஜய் சேதுபதி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி. அவதூறு வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா கண்ணீர் மல்க அஞ்சலி.
சார், கொஞ்சம் செக் பண்ணாதீங்க சார். அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என உருக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடும் நோக்கில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன்படி 2,19,57,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிப்போர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் இலவச வேட்டி சேலைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் மூலம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் உரிமை தொகை பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக வருகிற 10ஆம் தேதி 1,15,00,000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு தலா 6000 ரூபாயை மாநில அரசின் நிதியில் இருந்து தமிழ்நாடு அரசு வழங்கியது. புயல் வெள்ள நிவாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு கேட்ட 37,907 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வழங்காத போதும் கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையிலும் பொங்கல் பரிசு தொகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய மாநிலங்களின் நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்தது என்னவென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி கொடுத்ததாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதற்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் அளித்திருந்தார். அதில் மாநில அரசுக்கு உதவும் வகையில் ஒன்றிய அரசு ஏதாவது செய்துள்ளதா என்று பார்த்தால் இல்லை என்பதே வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது என்று கூறியிருந்தார். அந்த வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கி இந்த இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட துணை நிற்கிறது நமது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அமைந்தது முதல் மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் அளவுக்கு செலவில் மிச்சம், காலை உணவு திட்டம் மூலம் பணிச்சுமை குறைப்பு, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசின் நிதியினை கொண்டு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இந்திய மாநிலங்களின் நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்தது என்னவென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி கொடுத்ததாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 1 ரூபாய் வாங்கிக் கொண்டு 40 பைசாதான் திருப்பி அளிக்கிறார்கள் என விளக்கம் அளித்துள்ளார். 2,88,627 கோடி ரூபாய் டாக்ஸ் மொத்தமாக டிவால்வ் ஆகுது. இங்கே அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது கிராண்டாக கொடுக்கறது, அது டாக்ஸ்லேருந்து வருதுனாலும் கிராண்ட் நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சொல்கிறேன் உங்களுக்கு, கிராண்ட்ன்ற கேட்டகரியில் 2,58,338 கோடி வருது. டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத 50 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு நீங்கள் திருப்பி 50வது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 6,412 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டிலிருந்து 2022-23ஆம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 4.75 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. இந்த
4.75 லட்சம் கோடியில் 2.46 லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும், அதேபோல 2.28 லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக, வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். இது நேரடி வரி வருவாய். ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலில் இருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே சட்டப்பேரவையில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல நம்மிடத்திலே இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். 10.4% இருந்த அந்த சர்சார்ஜஸ் அண்ட் செஸ்ஸில் வரக்கூடிய அந்த பணம் என்பது ஒன்றிய அரசிற்கு தனிப்பட்ட வருவாயாக இப்போது 28.1% அது அவர்களுக்கு கூடியிருக்கிறது. லெஜிட்டிமேட் ஷேர் ஆஃப் இன்கம் டுவர்ட்ஸ் த ஸ்டேட்ஸ், நமக்கு வர வேண்டிய தொகை இதில் குறைந்திருக்கிறது என்பதை இது காட்டியிருக்கிறது. மாநிலங்களுக்கான நிதி ஆளுமை மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம். இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ 20,000 கோடியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிடமிருந்து அதிக வரியை பெற்றுக்கொண்டு நிவாரண நிதி தர மறுக்கும் ஒன்றிய அரசு கவர்மெண்ட் நடத்துகிறதா அல்லது கந்துவட்டி நடத்துகிறதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வரிக்காகவும் வளத்திற்காகவும் மட்டுமே பயன்படுத்துகிறது என்றும் அவர் சாடியுள்ளார். நான் ஒரு மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ஸ்டேட் கவர்மெண்ட், 2 பேர். நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்துவட்டி நடத்துறியா? என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் மாதம் மாதம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலையும் இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரித்து தரணும்? அந்த வரியை நீயே வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு? இந்த வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கந்துவட்டி நடத்திக்கிட்டியா? என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும், அப்புறம் திருப்பி நாங்களா? என்ன உங்கள் காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்குன்னு ஒரு வருவாய் பெருக்கத்துக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, படித்த பிள்ளைங்க. ஒன்று சொல்லு, எல்ஐசி இருந்தது, அதையும் 60 விழுக்காடு பங்கு வித்துட்டேன். என்ன இருக்கு? இந்த நாட்டின் பொது சொத்து, இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவண் அரசுக்கு யாராவது சொல்லுங்க, இதன் மூலமா வருது. நாங்க கொடுக்குற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை தானே. பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரே தாய். நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவ, நான் வந்தேன்னா ஒரே தாய், எனக்கு தமிழ் தாய். என் நாடு, என் மக்கள், என் நிர்வாகம், அவ்வளோதான். நீ இதே குஜராத்லேயோ இல்லை பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து உங்களுக்கு கேவலமாக இப்படி பேசிட்டு உட்காந்துருப்பீங்களா? உடனே வருவீங்க, உடனே பறந்து வருவீங்க. அடுத்த நொடி 500 கோடி அறிவிக்கிறீங்க. அறிவிச்சீங்களா இல்லையா? நான் 1 ரூபா கொடுத்தா 40 திருப்பி தர்றீங்க. அவன் 1 ரூபா கொடுக்குறான், 3 ரூபாய் 80 திருப்பி கொடுக்குறீங்க. அப்படின்னா உனக்கு இந்தியன்னா ஹிந்தி பேசணும். ஹிந்தி பேசுறவன் தான் இந்தியன். ஹிந்தி பேசுற மாநிலங்கள் தான் இந்தியா. அப்படி என்ன எதுக்கு வச்சிருக்க? வரிக்காக, என் நிலத்தின் வளத்துக்காக, வேற எதுக்கு? இந்த நிலத்தில் இருக்க வளம் எல்லாம் போயிடுச்சு. மீத்தேனி ஈத்தேனி எல்லாம் எடுத்தாச்சு. நிலக்கரிகளை எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சுன்னா நாடு சுடுகாடாயிரம். போட்டு போயிடுவான். நீ தனி நாடுகளை வச்சுக்கிட்டு போயிடுவான். ஏன்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறதுல முதல்ல மத்திய பிரதேசம், 2வது நான், 3வது கர்நாடகா. நாங்கள் ரெண்டு மாநிலமாக நாங்கள் தென் மாநிலம் இங்கே தான் இருக்கோம். எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? உட்கார்ந்துக்கிட்டு சரி, அம்மா வந்தாங்கல்ல நிதியமைச்சர், நானும் தானே களத்தில் நின்னேன். நான் ஊராக போய் மக்களுக்கு உதவிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? சாலையில், தம்பி நீங்கள் சத்தியம் பேசுகிறேன் பாருங்க அண்ணன், சாலையில் ஒரு ஓரத்தில் ஒரு பெரிய இதை வச்சு தம்பி, அங்கங்கே பாதிக்கப்பட்ட இடங்களில் படங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த படங்களை பெரிய அளவில் மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு பந்தலை போட்டு அதில் நின்று பார்வையிட்டு போகிறதுக்கு தம்பி, அங்கே இருந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட சொல்லிடலாமே. என்ன எதுக்கு வர்றீங்க? இப்போ இதே தான் அவரும் பண்ணார். ஓகி புயலில் ஒரு இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கு ஏன் நீங்கள் வர்றீங்க? இமெயில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, போட்டு விடுங்க பார்த்துருன்னா அங்கேருந்து பார்த்துடலாமே.
எங்களை எங்களை மாற்றாந்தா எங்களை ஒன்று நாங்கள் உயிரே கிடையாது தம்பி. அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது. அவனுக்கு நான் ஒரு ஓட்டு, அவ்வளோதான். ஐயா மோடி திருச்சி வானூர்தி நிலையத்தை விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர முடியுதில்ல. வெள்ளத்தில் மிதந்து செத்து போனோம்ல. நாங்கள் குறைஞ்சது 50 பேர் செத்தோம்ல தூத்துக்குடியில். தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு போச்சுல்ல. அதை பார்வையிட முடியாதா? இந்த விரிவாக்கம் யாருக்கானது? மக்களுக்கானது. மக்கள் செத்து போன பிறகு அது யார் அது பயன்படுத்த போறது யாரு? வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கங்களுடன் நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போக்குவரத்து தொழிலாளர்கள் வரும் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிற்சங்கத்தினருக்கு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி சென்னை பல்லவன் இல்லத்தில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் எஸ். சிவசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவித்தார். 15வது ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைவில் துவங்க வேண்டும். பணிபுரிகின்ற பணியாளர்களுடைய அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய அகவிலைப்படியை உயர்த்தி தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவரிடத்திலே அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால் நாளை ஒரு நாள் நேரம் கேட்டிருக்கிறோம். நாளை மறுநாள் மறுபடியும் அதை பேசிய பிறகு விவாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்களை சந்தித்த சிஐடியு தலைவர் ஆ. சவுந்தரராசன் நாளைக்குள்ளாக அரசிடமும் நிதித்துறையிடமும் பேசிவிட்டு கோரிக்கைகள் குறித்த முடிவை அறிவிப்பதாக அமைச்சர் தெரிவித்ததாக தெரிவித்தார். எனவே வரும் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள வேலைநிறுத்தம் தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். அது நிதித்துறை என்றெல்லாம் அவர் பதில் சொன்னார். ஆகவே எங்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் சமாதானம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சங்கங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்னோம். அப்படியானால் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், நாளை மறுநாள் இது சம்பந்தமாக உங்களிடம் அரசாங்கத்தினுடைய நிலையை தெரிவிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாளை மறுநாள் வரை அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரை வேலைநிறுத்த முடிவு தொடரும். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், நகராட்சி நிர்வாக இயக்குநரகம், பேரூராட்சிகளின் இயக்ககம், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆகியவற்றின் சார்பில் மொத்தம் 1933 கோடி ரூபாய் செலவில் திட்டப்பணிகள் முடிவுற்றுள்ளன. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதனை தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியத்தில் 278 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 புதிய பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்ககத்தில் 121 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்படுவது உறுதியாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியின் 4வது கூட்டம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்றது. அப்போது இந்தியா கூட்டணிக்கு தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கும் முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நிதிஷ்குமாருடன் தொலைபேசியில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இதனை இறுதி செய்துள்ளதாக தெரிகிறது. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே நிலவும் சிறு சிறு பிணக்குகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் நேற்றைய உரையாடலின் போது மூவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. திருவள்ளூரில் 51 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஆக்கிரமிப்பு நிலம் அதிமுக நிர்வாகியிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு 1 சென்ட் நிலத்தில் சங்க அலுவலகம் கட்டப்பட்டு பயன்படுத்தி வந்தனர். அதனைச் சுற்றியிருந்த சுமார் 51 கோடி ரூபாய் மதிப்பிலான 80 சென்ட் நிலத்தை தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து அதை திருவள்ளூர் மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் அணி இணை செயலாளர் ஞானகுமாருக்கு குத்தகைக்கு விட்டிருந்தனர். அந்த நிலமே தற்போது மீட்கப்பட்டுள்ளது. மீட்பு நடவடிக்கை
பேட்டியின் போது அதிமுக நிர்வாகி ஞானகுமார் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் உத்தரவின் பேரில் நகராட்சி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டது. கிரிமினல் அவதூறு வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் சந்திக்க விஜய் சேதுபதிக்கு அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் அவரது மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. பெங்களூரு விமான நிலையத்தில் நடிகர் விஜய் சேதுபதி தன்னை தாக்கியதாக துணை நடிகர் மகா காந்தி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தன் மீதான கிரிமினல் அவதூறு வழக்கிற்கு தடை கோரி விஜய் சேதுபதி உச்சநீதிமன்றத்தை நாடினார். அதனை விசாரித்த நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக பேசி தீர்க்க அறிவுறுத்தப்பட்டதே என கேள்வி எழுப்பியது. அந்த முயற்சி தோல்வியடைந்ததாக விஜய் சேதுபதி தரப்பில் கூறப்பட்ட நிலையில் எந்த விவகாரமாக இருந்தாலும் விசாரணை நீதிமன்றத்தில் முன்வைக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பழனி மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்ட போது அதிகாரிகளிடம் கடைக்காரர்கள் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கு இடையூறாக மலையடிவாரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் பேரில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி வந்தனர். அப்போது கடைகளை அகற்ற வேண்டாம் என பெண் வியாபாரிகள் கண்ணீர் விட்டு அழுதனர். மேலும் ஆக்கிரமிப்பு கடைக்காரர்கள் சிலர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் போக்குவரத்து தலைமை காவலர் இளங்கோ சிவாலயம் முன்பாக தேவாரம் திருவாசகம் பாடும் வீடியோ சமூக வலைதளத்தில் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. பக்தி பாடல்களை நண்பர்களிடம் அடிக்கடி பாடி காட்டுவதை இவர் வழக்கமாக கொண்டுள்ளார். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட இளங்கோவின் அசாத்திய பாடும் திறமையை நண்பர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதிசயம் அநேகமிக்க பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத தமிழ்நாட்டிடமிருந்து வரியாக பெற்ற தொகையை விட நிதியாக ஒன்றிய அரசு கொடுத்த தொகை அதிகம் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பதற்கு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் தொகையையும் நிதித் தொகையில் சேர்ப்பதா என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 1,94,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் மற்றும் நூலக திறப்பு விழாவில் அமைச்சர் ரகுபதி பங்கேற்றார். பின்னர் பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் எவ்வளவு, வரி வருவாயாக பெற்ற தொகை எவ்வளவு மற்றும் நிதியாக கொடுத்த தொகை என்ன என்பது குறித்து ஒன்றிய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்று கேள்வி எழுப்பினார். கடன் கொடுத்ததையெல்லாம் புள்ளி விவரத்தில் சேர்த்திருக்காங்க. அந்த எவ்வளவு லட்சம் கோடி கடன் கொடுத்துட்டு அதையும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியாக தந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், கடனை விட்டு எங்களிடமிருந்து வாங்கியிருக்கிற பணத்தில் என்ன திருப்பி தந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி வெள்ளை அறிக்கை அவர்கள் தர தயாராக இருக்கிறார்களா? அது கிடையாது. என்னென்ன நிதி கடன் தந்திருக்காங்களோ கடனையும் சேர்த்து சொல்கிறாங்க. கடன் இல்லாமல் சொன்னால் இன்றைக்கு ஒன்றும் இல்லை, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், குஜராத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், ராஜஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம், அங்கேருந்து என்ன வருமானம் வந்திருக்கிறது என்ற கணக்கை வெளியிட்டார்கள் என்று சொன்னால் உண்மை தெரியும். தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை புரியும். ஓசூரில் அரசு பள்ளிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்று அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உறுதியளித்துள்ளார். ஓசூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் 306 மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதரன், பள்ளியை ஆண்கள் பெண்கள் என தனித்தனி பள்ளியாக மாற்றித்தர வேண்டும் என்றும் மினி விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ பிரகாஷ், அமைச்சரிடம் பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கொடுத்தால் கண்டிப்பாக அதை உங்களுடைய பள்ளிக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி பிடிஏ சார்பாக இருக்கிறோம், கண்டிப்பாக எங்களுடைய சார்பாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னென்றால் உங்களுடைய படிப்பு ரிசல்ட் நல்லா வரணும். அதுதான் எங்களுடைய
எங்களுக்கு தேவை. நீங்கள் கேட்கறதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், அது நல்லா ரிசல்ட் வரணும். அதுதான் எங்களுடைய ஆசை. நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகர மேயர் சத்யா, மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புக்கு ஒன்றிய அரசு வெறும் 450 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கியிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு 2,11,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 37,000 கோடி உடனடியாக ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. அவர் 450 கோடி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 2,16,000 கோடி கொடுக்கணும் மத்திய அரசு. மத்திய அரசு ஓரவஞ்சகம் செய்கிறது. அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே அவர்கள் ஒரு கண்ணிலே வெண்ணெயை வைத்துவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆட்சி நடத்துகிற இடங்களிலே சுண்ணாம்பு வைக்கிற பாணியிலே நரேந்திர மோடி அரசு ஓரவஞ்சகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்வதாக விமர்சித்த வைகோ ஒரு கண்ணில் வெண்ணெய் வைத்து பாஜக ஆளாத மாநிலங்களில் சுண்ணாம்பை வைக்கும் செயலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இத்தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தி ஆவணங்களை பறிமுதல் செய்தது. வழக்கு தொடர்பாக ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பங்குதாரர்களான ராஜ்குமார், சண்முகம், ராமச்சந்திரன், ரத்னம் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியது. சம்மனை ரத்து செய்ய கோரி மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அமலாக்கத்துறை வழக்கில் தங்களது பெயர் சேர்க்கப்படாத நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டு உள்ளதாக வாதிட்டனர். இந்நிலையில் வழக்கில் இறுதி உத்தரவு வரும் வரை சம்மனை செயல்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான மான நஷ்ட வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மாத்யூ சாமுவேல், வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 2019 ஆண்டு 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டம் ஈடு கோரி தொடரப்பட்ட இந்த வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து பழனிசாமிக்கு தனி நீதிபதி விலக்கு அளித்திருந்தார். வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மாத்யூ சாமுவேல் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாட்சியங்களை பதிவு செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி 30, 31ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டது. முன்னதாக விசாரணையின் போது பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு பிறகு ஆஜராக தயாராக இருப்பதாக பழனிசாமி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடநாடு வழக்கிலேருந்து ஏன் அவரை சம்மந்தப்படுத்தக்கூடாது, அவருக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை இல்லை, என்ன இதில் அவருக்கு தொடர்பில்லை என்பதை பற்றி அவர் முதல்ல சாட்சியம் அளிக்கணும். அது சீஃப் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து மாத்யூ சாமுவேல் தரப்பில் வழக்கறிஞர்கள் எடப்பாடி பழனிசாமியை குறுக்கு விசாரணை செய்யும் பட்சத்தில் அவர்கள் எப்படி அவருடைய சாட்சியம் தவறானது, கொடநாடு வழக்கு என்ன, கொடநாடில் கொள்ளை நடந்த பொழுது ஏன் இவரை சம்பந்தப்படுத்தி மாத்யூ சாமுவேல் சில ஆதாரங்களை முன்வைத்தார் என்ற குறுக்கு விசாரணை செய்வார்கள். இந்த அனைத்துமே 2 நாட்களாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அலுவலக அறையில் தனது அன்றாட பணிகளை கவனித்து வருவதற்கு பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டே பூட்டர் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கியதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் 7 நாள் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த அவர் கடந்த 27ஆம் தேதி 1 நாள் மட்டுமே காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். பின்னர் அன்றைய தினமே ஆஞ்சியோகிராம் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை முடிந்து புதன்கிழமை வீடு திரும்பிய துணைவேந்தர் ஜெகநாதன் நேற்றும் இன்றும் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். இன்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் தனது அறையில் அன்றாட பணிகளை தொடங்கினார். குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் உள்ள துணைவேந்தர் ஜெகநாதன் தனது அன்றாட பணிகளை கவனித்து வருவதற்கு
பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து பல்கலைக்கழக குடியிருப்பு வளாகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும், இல்லையேல் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றும் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 2022-2023 நிதியாண்டில் அரசியல் கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அளித்த தேர்தல் நன்கொடையில் 71% பாஜகவுக்கு கிடைத்திருப்பது தெரியவந்துள்ளது. தேர்தல் தொடர்பான பல சுவாரஸ்ய தகவல்களை வெளியிடும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்கின்ற அமைப்பு ஒரு ஆய்வு முடிவை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 2022-23 நிதியாண்டில் 5 தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கார்ப்பரேட் மற்றும் வணிக நிறுவனங்கள் 366 கோடியே 49 லட்சம் ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடை அளித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த நன்கொடையில் 71%, அதாவது 256 கோடியே 25 லட்சம் ரூபாய் புரூடென்ட் தேர்தல் அறக்கட்டளை மூலம் பாஜகவுக்கு கிடைத்துள்ளது. அதேபோல சமஜ் இடி சங்கம் எனும் அறக்கட்டளை மூலம் பாஜகவுக்கு 1 கோடியே 50 லட்சம் ரூபாயும், காங்கிரஸ் கட்சிக்கு 50 லட்சம் ரூபாயும் தேர்தல் நிதி அளிக்கப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு அடுத்ததாக பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சிக்கு 25%, அதாவது 90 கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் நன்கொடை கிடைத்துள்ளது. காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு மொத்தமாக 17 கோடியே 40 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி கிடைத்துள்ளது. அதிகபட்சமாக மெகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் 87 கோடி ரூபாயும், சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா 50 கோடியே 25 லட்சம் ரூபாயும், ஏர்செலர்மிட்டல் நிப்பான் ஸ்டீல் நிறுவனம் 50 கோடியும் நன்கொடை அளித்துள்ளன. தெலங்கானாவைச் சேர்ந்த கார்ப்பரேட் மற்றும் தனிநபர்கள் 145 கோடியே 51 லட்சம் ரூபாயும், மராட்டியத்திலிருந்து 105 கோடியே 25 லட்சம் ரூபாயும், குஜராத்திலிருந்து 50 கோடியே 20 லட்சம் ரூபாயும், தமிழ்நாட்டிலிருந்து 7 கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை என தீர்ப்பு வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்தது. செந்தில் பாலாஜியின் அமைச்சரவை இலாக்காக்கள் சக அமைச்சர்களான தங்கம் தென்னரசு மற்றும் முத்துச்சாமி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்படுவார் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இலாக்கா இல்லாத அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில் அந்த பதவியில் நீடிக்கிறார் என்று விளக்கம் கேட்க உத்தரவிடக் கோரி அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் உள்துறை அமைச்சக அறிவிப்பை எதிர்த்து எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்றும், செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து முதலமைச்சர்தான் முடிவெடுக்க வேண்டுமென்றும் தீர்ப்பளித்தனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து வழக்கறிஞர் எம்.எல். ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை என நீதிபதிகள் அபய் எஸ். ஒகா, உஜ்ஜல் பொயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது. ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளது என்று கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. கோவையில் நடைபெற்ற 100 ஆண்டு பழமை வாய்ந்த கார்களின் அணிவகுப்பு மற்றும் இருசக்கர வாகன கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. கோவை விழாவை முன்னிட்டு ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் பழங்கால கார் கண்காட்சி நடைபெற்றது. மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கார் கண்காட்சியை தொடங்கி வைத்து செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார். இதில் கோவை, திருப்பூர், பல்லடம், அன்னூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். 60 முதல் 120 ஆண்டுகள் பழமையான கார்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. பழைய மாடல் பென்ஸ், செவர்லே, ஃபோர்டு, பத்மினி, அம்பாசிடர், வோக்ஸ்வேகன் கார்கள், பழைய ஜீப்கள் என 40க்கும் மேற்பட்ட பழங்கால கார்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. கார்களில் இன்னும் அந்த வரலாறு மறையாமல் இந்த ஒவ்வொரு கார் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு. ஜெர்மன்,
வோல்க்ஸ்வேகன் இட்டலி, அப்புறம் லேண்ட் ரோவருங்க, வில்லிஸ் ஜீப்பு, ஃபியட்டுங்க, ஃபியட்டோட முன்னண மாடல், லேட்டஸ்ட் மாடல், அந்த மாதிரி டொயோட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் இந்த காரெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இது வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. இன்னொன்று அங்கே நிற்கிற கார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபோர்ட் கண்டுபிடிச்ச காருங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் சொல்கிறாங்க. அந்த பியூர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டில் யூஸ் பண்ணுறதுங்க. இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு போகிற வரலாற்று நிகழ்வுங்க. 3 கார் வந்து இங்கே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தோம். அது வந்து காஸ்மோபாலிட்டன் கிளப்ல இருந்து லூலு மால் வரைக்கும் ஒரு ரேலி மாதிரி வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 120 இயர்ஸ் ஓல்டு கார்லேருந்து ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு கார் வரைக்கும் ஓவராலாக இருந்திருக்குங்க. செலிப்ரேட்டிங் தி ஆர்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் த கோயம்புத்தூர் தான் ஹோலிஸ்டிக் இந்த கோயம்புத்தூர் விழாவோட நோக்கம். ஸோ அதில் இந்த ஹெரிட்டேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை போர்ட்ரே பண்ணுறதும், இந்த மாதிரி ஒரு விண்டேஜ் கார்ஸை வந்து ஷோ பண்ணுறதும் வந்து ரொம்ப முக்கியமான விழா சார்பாகவும். அண்டு ரோட்ரி வந்து இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க தான் கம்ப்ளீட் இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். சாலை விதிகளை பின்பற்றும் வகையில் நகரின் முக்கிய சாலைகளில் பழங்கால கார்களின் பேரணியும் நடைபெற்றது. இதே நிகழ்ச்சியில் பழமையான இருசக்கர வாகனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கார் கண்காட்சியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் வியப்புடன் கண்டு ரசித்தனர். கோவை மாநகரின் பல்வேறு சிறப்புகளை எடுத்துக் கூறும் விதமாக ஆண்டுதோறும் கோவை விழா நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.